எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ் ஆன்லைன் ஹெல்த் செஷன். இன்னைக்கு எல்லோருக்குமே ஒரு தேடுதல் இருக்கு. ரெண்டு தேடுதல், ஆக்சுவலி ஒரு தேடுதல்ல ரெண்டு தேடுதல். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது என்னங்க, ஆரோக்கியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணத்தை தேடி ஓடி 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 களைச்சு போய் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற ஆரோக்கியத்தெல்லாம் தொலைச்சிட்டு திருப்பியும் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு உழைத்த செல்வத்தை, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு உத்தமமான புத்திசாலிகள் நாம. கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலையறதா சொல்லுவாங்க. கையில தேவை என்னங்க? கடைசி வரைக்கும் வரப்போறது யாருங்க? நம்ம உடம்பு தான். வீடு வரை மனைவி, காடு வரை வீதி வரை, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரை வரப்போகுது என்ன தெரியுமா? நம்ம உடம்பு தான். இந்த உடம்பு நாம சொல்றத கேட்கிற மாதிரி நம்மளை வச்சுக்காம என்ன செய்யறோம்? உடம்ப வீணா அடிச்சிட்டு இருக்கும். நம்ம போன தலைமுறை, மேபி அப்பா அம்மா 58 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது 58வது வயசுல ஒரு சம்பளம் வாங்குவாரு. கிட்டத்தட்ட அந்த சம்பளத்தை இவரோட அடுத்த ஜெனரேஷன் நல்லா படிச்சு, கஷ்டப்பட்டு படிச்சு, ஒரு 20-25 வருஷம் படிப்புக்காக செலவு பண்ணி படிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்த மாசத்துலயும் வாங்குவார். ஆனா இவர் 58 வருஷம் கழிச்சு கை வலி, கால் வலிக்குதுப்பா, கொஞ்சம் டயர்டா இருக்குப்பா, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தா தேவலாம் அப்படின்னு சொல்ற விஷயத்தெல்லாம் இவர் 3வது மாசம் 4வது மாசத்துலயே சொல்லுவார். ரொம்ப டயர்டா இருக்குப்பா, ரொம்ப டென்ஷனா இருக்குப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குப்பா, வேலை முடியலப்பா, நான் பேப்பர் போட்டுற போறப்பா, வேற கம்பெனி பார்க்க போறேன்ப்பா. இதே மாதிரி புலம்பெல்லாம் எப்போ வருங்க? 3வது 4வது மாசத்துலயே அப்படி சக்கையா புழுங்கி எடுத்துறாங்க. இந்த கரும்பு மிஷின்ல பாத்திருக்கீங்களா? அப்படி சுருட்டி 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 அதை டைட் பண்ணி டைட் பண்ணி டைட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜூஸ் எடுப்பாங்க. அந்த ஜூஸ் எடுத்ததுலேயும் திருப்பியும் ஜூஸ் எடுப்பாங்க. அந்த ஜூஸ் எடுத்ததுலேயும் திருப்பியும் ஜூஸ் எடுப்பாங்க. அப்படித்தான் இன்னைக்கு வேலைக்கு போற நிறைய மக்கள், குறிப்பா ஐடி எம்ப்ளாயிஸ்னு சொல்லிட்டு போறாங்கல்ல, தெரியறாங்கல்ல, காலர், ஒயிட் காலர் ஜாப்னு அப்படி கெத்த காலர் தூக்கி விட்டு போறாங்கல்ல, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? புழிஞ்சு போட்ட சக்கையா இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ட்ரூ ஹெல்த் என்னன்னு தெரியல. இப்ப ட்ரூ ஹெல்த் வேணும்னா என்ன செய்யணும்? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு குறிப்பா ஒரு 6-7 சப்ஜெக்ட இதுல டச் பண்ண போறோம். உள்ள போலாமா? ஹெல்த் அவேர்னஸ் செஷன். இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான செஷன் கிடையாது, ஒரு அவேர்னஸ் செஷன். இன்னைக்கு நிறைய சில நோய்வாய்ப்பட்டவர்கள், கிரானிக் டிசீஸ்ல இருக்கிறவங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னா, இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான செஷன் அப்படின்ட்டு இல்லை. நம்ம ஆரோக்கியத்தை எப்படி மீட்டெடுப்பது என்பதற்கான ஒரு செஷன். நம்முடைய உண்மையான செல்வம் என்னங்க? நம்முடைய ஆரோக்கியம்தான். அந்த ஆரோக்கியத்தை திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கான செஷன். ஒரிஜினல் செல்வம் என்னங்க? நம்ம உடம்பு தான், நம்ம ஆரோக்கியம் தான். அதுதான் இங்க பார்க்க போறோம். ஏன் நமக்கு ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப அவசியம்? நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், என் உடம்பு இப்படி இருக்கு, தூங்குறேன், எழுந்துக்கிறேன், சாப்பிட்றேன், காலையில மோஷன் போகுது, கொஞ்சம் முக்கி 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 போயிடுறேன், கொஞ்சம் படி ஏறினா கொஞ்சம் மூச்சு வாங்குது, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்ல நாம இருக்கோம்ல. இது வாழ்க்கை கிடையாது. லைஃப்னா எப்படி இருக்கணுங்க? ஹெல்த்னா எப்படி இருக்கணும்? நல்ல எனர்ஜி இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், மனசு அமைதியா, டென்ஷன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கணும், நம்ம உடல் உறுப்புகள்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். குறிப்பா நம்முடைய ரத்தம் குவாலிட்டியாகவும், அந்த குவான்டிட்டியாகவும், அந்த ரத்த ஓட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்காவும் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பீப்புள் ஏன் நோய்வாய்ப்படுறாங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற டாக்ஸின்ஸ், ஃபுட்டு, கெமிக்கல் பொல்யூஷன், புவர் டைஜஷன், இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறது, உடம்பு அந்த சத்துக்களை ஏத்தும் தன்மை கம்மியாகிறது,
ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, மென்டல் ஸ்ட்ரெஸ், பிளட் குவாலிட்டி கம்மியா இருக்குது. இதெல்லாம் முக்கியமான காரணமா இருக்கு. நிறைய நோய்கள் வரத்துக்கு காரணமா இருக்கு. என்ன தெரியுமாங்க இருக்கு? உடம்புல கழிவுகள், நச்சுக்களோட தேக்கம். உடம்பு என்ன செய்யணுங்க? சுவாசிக்கணும், நல்ல காத்த சுவாசிக்கும். அதுல இருக்கிற பிராண சக்தியை எடுத்துட்டு, ஆக்சிஜன் எடுத்துட்டு நுரையீரல் என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடை வெளில தள்ளும். அப்ப காற்றுல ஏதாவது மாசு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது குறிப்பிட்ட அளவு ஃபில்டர் பண்ணும், மீதி அப்படியே வச்சுப்போம். அப்பவே அப்படின்னா நாம என்ன செய்யறோங்க? ரோட்ல புகை வண்டியை ஓட்டிக்கிட்டு போறோம். அது என்னங்க புகை வண்டி? வண்டி கொஞ்சம் புகையை விடும், இவர் கொஞ்சம் நிறையவே புகையை விட்டுட்டு போவார். புகை வண்டி ஓட்டிட்டு போறோம். இது புகை வண்டி ஓட்டுபவரை விட அவர் பக்கத்துல வேற யாராவது ஒரு அப்பாவி மனுஷன் உங்களை மாதிரி என்ன மாதிரி நடந்து போவாங்க பாருங்க, அந்த ஸ்மோக்கிங்கோட பாசிவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது, அதாவது அவங்க உள்ளுக்குள்ள போறதை விட வெளியில வர நச்சுக்கள் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பலவிதமான டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கும். நம்முடைய ரத்தம் இம்பியூர் ஆயிட்டே வருது. அதோட அதுல இருக்கிற நல்ல ரத்தம் கெட்ட ரத்தமா மாறிட்டே இருக்கும். அதுல தூசு தும்பு குப்பை எல்லாம் நிறைய சேர்ந்துட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்? வீக்காதுன்னா என்னங்க? ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது எங்க நடக்குங்க? நீங்க சுவாசிக்கிற காத்து நுரையீரல்ல போய் அந்த ஆக்சிஜனை மட்டும் பிரிச்சு வர ரத்தத்தெல்லாம் அதுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளில அனுப்பிச்சிட்டு அந்த ரத்த சிவப்பணுக்கள்ல இந்த ஆக்சிஜன் எல்லாம் மேல கொஞ்சம் அப்படியே லோடு பண்ணி அது வண்டி மாதிரி வர வர இப்ப மணல் லாரி பார்ப்பீங்களா? போய் மணல் லாரி வரிசையா நிற்கும், அந்த பொக்லைன் ஜேசிபி இயந்திரம் போய் மணல் அள்ளி போடும். அதே மாதிரி நம்ம ரத்த சிவப்பணுக்குள்ள நம்ம நுரையீரல் என்ன செய்யும்? ஆக்சிஜனால கொஞ்சம் அள்ளி அள்ளி போட்டு அனுப்பும். அது சரியா நடக்கலைன்னா என்ன ஆகுங்க? வீக் ஆயிடும். ஆக்சிஜன் மட்டும் இல்ல, நியூட்ரியன்ஸ் அதை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுக்கணும். குளுக்கோஸை ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் என்ன நடக்கும்? சரியா நடக்காது. அதே மாதிரி பாடி பிஹெச் அசிடிக்கா மாறிடுது. இன்னைக்கு சமைத்த உணவுகளை தான் நிறைய சாப்பிட்றோம். வெறும் சமைச்சல்ல, பொரிச்ச உணவு, டீப் ஃப்ரைடு ரைஸ், அந்த எண்ணெயை எத்தனை ட்ரிப்பு பொரிச்சாங்கன்னு தெரியாது. க்ரூட் ஆயிலுக்கு ஈக்குவலன்ட் அப்படியே கண்ணங்கரையில் தார் மாதிரி இருக்கும். அதுல போட்டு சுட சுட போட்டா 4 போண்டா 2 மிளகா பஜ்ஜி அப்படியே சுட சுட போகும். அது தவிர அசைவ உணவுகள் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுங்க? பாடியோட பிஹெச் லெவல் அப்படிங்கிறது, அதாவது காரத்தன்மை அமிலத்தன்மை ரெண்டும் இல்லாம நடுநிலைமையில இருக்கணும். ஆனா அமிலத்தன்மை ஜாஸ்தி ஆயிட்டே போகும். இந்த அமிலத்தன்மை அதிகமான என்ன பிரச்சனை எல்லாம் வரும்? நம்ம உடல்ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சதுன்னா அது தானே சரி பண்ணிக்கும். நம்ம உணவுல கால்சியம் நிறைய இருந்ததுன்னா அந்த கால்சியத்தை வச்சு அமிலத்தன்மையை சமன்படுத்தி காரத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப இல்ல என்ன செய்வாங்க? உங்க வீட்டுல வேண்டாம், ஒரு அம்மா அவங்க வீட்டுல, நம்ம தாய் கழுவி வீட்டுல திடீர்னு 2 கெஸ்ட் வந்துட்டாங்க. உன்னை தாய் கழுவி என்ன செய்யுது? பேராண்டி எல்லாரும் வந்திருக்காங்க, காபி தண்ணி போடணும், சக்கரை வீட்டுல இல்ல, பக்கத்து வீட்டு ஆச்சிட்ட போய் இந்த டம்ளரை எடுத்துட்டு போ, இந்த டம்ளர்ல சக்கரை வாங்கிட்டு வா, நாளை மறுநாள் ரேஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்து தந்துறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பும். உன்னை பேரன் அப்படியே போய் பக்கத்து வீட்டுல, ஆச்சி கொஞ்சம் சக்கரை கொடு அப்படின்னு அதட்டி உருட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். இது ஒரு நாள் வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல, 2 நாள் வாங்கிட்டு வந்தா பரவாயில்ல. டெய்லி இதே கதையா இருந்ததுன்னா ரேஷன் கிடைக்கும் போதுல இங்க வாங்குறதே பழப்பா இருந்ததுன்னா என்ன நடக்கும்? இதே மாதிரி விஷயம் நம்ம உடம்புலயும் நடக்கும். எங்க தெரியுமாங்க? கொஞ்சம் கால்சியம் கம்மியா இருக்கு உணவுல அப்படின்னு ஒண்ணு அதை சமன் பண்றதுக்கு பக்கத்துல எலும்புல கொஞ்சம் ஓட்டை போட்டு கால்சியம் எடுத்து ரத்தத்தை சுத்தம் பண்றது, சமன்படுத்துறது, இந்த பிஹெச் லெவல்லாம் சமன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணும். அப்ப நம்ம போன் வீக் ஆகும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அசிடிக் கண்டிஷன்ல தான் கேன்சர் அப்படிங்கிறது வளரும். இன்னைக்கு பாக்குறோம் எக்கச்சக்கமான கேன்சர் பேஷன்ஸ், விதவிதமான கேன்சர் பேர் வச்சு சொல்றாங்க, விதவிதமான பாடி ஆர்கன்ஸ்ல கேன்சர் அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம் பிஹெச் லெவல் கம்மியா இருக்கிறதும் ஆக்சிஜன் அங்க போய் சரியா சேராததும் தான். ஆக்சிஜன் போய் சேரணும்னு என்ன வேணுங்க?
பிளட் வந்து சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும், பிளட்டோட வெசல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும், போற பாதை அடைப்பு இல்லாம டிராஃபிக் ஜாம் ஆகாம நல்லா போகணும். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா கேன்சருங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரிமோட்டு. அடுத்து என்னங்க, ஹார்மோன்ஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தைராய்டு ஹார்மோன், இன்னும் சில பேருக்கு தெரிஞ்சது டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன். இது மாதிரி நூற்றுக்கணக்கான ஹார்மோன்ஸ் உடம்புல இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் சம்பந்தமாவே நம்ம ஒரு செஷன் தனியா எடுத்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சமநிலை தவறினா என்ன ஆகும்? டேமேஜ் தான் ஆகும். அது என்ன டேமேஜ் ஆகுங்க? செல் லெவல்ல டேமேஜ் ஆகும். இப்ப ஒரு வீடு இருக்கு, நீங்க செங்கல் கருங்கல் அதெல்லாம் வச்சு வீடு கட்டினீங்கன்னா என்ன இருக்கும்? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சில சில சினிமா ஃபைட் சீன் எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னா, அப்படியே ஹீரோ வண்டி ஓட்டிட்டு வருவாரு, அப்படியே துபுகுடின்னு ஒரு சவத்தை இடிச்சிட்டு வருவாரு. அந்த செங்கல்லாம் அப்படியே விழும், அதை இடிச்சிட்டு வருவாரு. அது ஒரிஜினல் செங்கலா இல்ல அட்டைப்பெட்டி செங்கல் மாதிரி பெயிண்ட் அடிச்சு அட்டைப்பெட்டியை வச்சு சவறு கட்டி வச்சிருப்பாங்க, அதுல விழுவாரு. ஃபைட்டு சீன் வந்ததுன்னா ஹீரோ அடிப்பாரு, ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் அப்படியே போய் சவத்துல விழுவாரு, அப்படியே சவரெல்லாம் இடிஞ்சு விழும். என்னவா இருக்குங்க? அட்டைப்பட்டியா இருக்கும். ஒரிஜினல் சவத்துல அதே மாதிரி இடிக்க முடியுமா? அவர் வண்டி ஓட்ட முடியுமா? அப்ப என்னங்க, அட்டைப்பட்டி அட்டைப்பட்டியா செங்கல் அங்க இருக்கிற மாதிரி நம்ம உடம்புலயும் செல்லு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இருக்காது. அதே மாதிரி செல்லு டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு செல்லுன்னு இருக்கும், அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாது. இதெல்லாம் நடந்ததுன்னா தான் நமக்கு நிறைய நோய்கள் அப்படிங்கிறது வருது. இதுல முதலாவதாக நாம பார்க்க போறது டீடாக்சிபிகேஷன். ஏன் டீடாக்சிபிகேஷன் அவசியம்? நம்ம உடம்புக்கு தெரியும், உடம்புக்கு தேவையில்லாத ஆணியெல்லாம் நல்லா புடுங்கும், அது எல்லாத்தையும் தூக்கி வெளில போடும். எவ்வளவு போடும்? அதோட கெப்பாசிட்டிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா போடும். உங்களால இப்ப ஜிம்முக்கெல்லாம் போறோம்னு வச்சுங்களேன், ஒரு சிலர் வந்து ஒரு 4 கிலோ டம்பிள்ஸ் வச்சு அடிப்பாங்க, சில பேர் 8 கிலோ டம்பிள்ஸ் வச்சு அடிப்பாங்க. இப்ப நான் ஒரு 10-12 கிலோ டம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒருத்தர் வருவார் 15 கிலோ டம்பிள்ஸ் வச்சு அடிப்பார், பைல்வான். இந்த அன்னட்டோலின்னு ஒருத்தர் பார்த்திருப்பீங்க, பார்க்கறதுக்கு ஆள் இத்தினோண்டு இருப்பாங்க, ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா. அவர் இம்மாம் பெரிய ஒரு 25 கிலோ டம்பிள்ஸ் எடுத்து அடிப்பார். அவர் மாப்பு போடுற மாதிரி ஒரு அதுவே 32 கிலோ. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இவங்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டியை வளர்த்து வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியுது. இதே மாதிரி நம்ம உடம்புக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இவ்வளவு உள்ள வந்தா அதை என்னால வெளில தள்ள முடியும், என்னால கெப்பாசிட்டி. இந்த இரும்புக்கு அதோட எடையை போல 50 மடங்கு தூக்க முடியுமா? அது 50 மடங்கு வேலை செய்யுது. நீ மட்டும் என்னை தூண்டு வெளில தள்ளுற, நான் உள்ளதான் போடுவேன். என்னது? சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி அதுல நிறைய கலரை போட்டு, சோப்பு போட்டாலும் கழுவ முடியாத கலரை போட்டு, கெமிக்கலை போட்டு, அதை நல்லா பொரிச்சு, அந்த ஆசிட் நிறைய வச்சு உடம்புக்கு தீமை செய்யக்கூடிய டாக்ஸின்ஸை நிறைய வச்சு நான் ருசியா இருக்கணும்னு சாப்பிடுவேன். ஆனா நீ எல்லாத்தையும் வெளில தள்ளணும். எறும்பு மட்டும் 50 மடங்கு வெயிட் தூக்குது, உங்க லிவருக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியாத, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய் அப்படின்னு வேலை செய்ய வைக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா வேலை செய்ய ஆரம்பிக்கும், அதோட இயல்புக்கு வேலை செய்ய முடியாது, ரொம்ப சோர்வாகும். அதுக்கப்புறம் என்னங்க, ஸ்கின் எல்லாம் ப்ராப்ளம் ஆகும், அலர்ஜி வருது, வெளியில ஏத்த முடியல. உடம்பு என்ன செய்யும்? எங்க வீக்கா இருக்கு, எந்த இடத்துல தள்ளலாம்? நாம வண்டியில போகும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு கையில குப்பை எங்க போறதுன்னு பார்ப்போம். நம்ம என்ன செய்யணும்? குப்பை தொட்டியில போடணும். எங்கேயாவது ஆள் இல்லாத இடம் வந்ததுன்னா அப்படியே அந்த வாழைப்பழத்தோல், சாப்பிட்ட வாட்டர் பாட்டில் அப்படி போடுற மாதிரி உடம்பு என்ன செய்யும்? எந்த இடத்துலப்பா வீக்கா இருக்கு அந்த இடத்த வழியா வெளில தள்ளு அப்படின்னு சொல்லி, ஸ்கின் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய ஆர்கன். அது வழியா வெளில தள்ளும் போது என்ன ஆகும்? அந்த இடத்துல டாக்ஸின்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கும். உடனே நம்ம என்ன செய்வோம்? அரிக்குதே அப்படின்ட்டு ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு உள்ளே அமுத்தி 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 வச்சுப்போம். கரெக்டுங்களா? இப்ப என்ன ஆகும்? ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அடுத்தது டைஜஷன், செரிமான மண்டலம் வீக் ஆகுது, நோய்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது, நோய்களுக்கான ஆபத்து காரணிகள் அதிகரிக்குது. அதுக்கு தீர்வு என்னங்க? நம்முடைய டீடாக்சிபிகேஷனை சரியா செய்யணும்.
மலம் கழிக்கிறது, அதாவது டாய்லெட் போறது ஃப்ரீயா இருக்கணும். வியர்வை வர மாதிரி உடற்பயிற்சி செய்யணும். பல்லு தேய்க்கிற மாதிரி, ஷாம்பு போடுற மாதிரி, சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணும். அதனாலதான் முன்னாடி சொல்லுவாங்க, பேதிக்கு சாப்பிடணும் 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் அப்படிம்பாங்க. அப்ப இருந்த நிலைமைக்கு பேதிக்கு சாப்பிடுறது மட்டும் போதுமானதா இருந்தது. இன்னைக்கு செல் லெவல்ல போய் கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப அது எல்லாத்தையுமே நாம ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம ரத்தம் எவ்வளவுக்கு சுத்தமா, சுகாதாரமா, குவான்டிட்டியா இருக்கோ அவ்வளவுக்கு ஆரோக்கியமா இருக்க முடியும். நீ நிறைய பேருக்கு என்ன செய்யறவங்க, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமா இருக்கு, ரெட் பிளட் செல்ஸ் கம்மியா இருக்கு, ரெட் பிளட் செல்ஸ் வீக்கா இருக்கு, இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்றோம்ல. ஆனா இதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும், அதுக்கு தேவையான அளவு நியூட்ரியன்ஸ் எடுத்துட்டு போற கெப்பாசிட்டி இருக்கணும். ஆக்சிஜனையும் நியூட்ரியனையும் செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அது திறம்பட செய்யணும். இதெல்லாம் நடக்கல. பிளட் இம்பியூர் ஆயிடுச்சு, அதாவது கெட்டு போச்சு. அது தெம்பிள், அதுக்கு அதுல இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் குவாலிட்டியா இல்லை, அது தூக்கிட்டு போற சக்தி இல்லை. ஆக்சிஜன் கொஞ்சம் எடுத்துட்டு போனா என்னால இவ்வளவு எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, வை என்னால கொஞ்சம் தான் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சு என்ன வரும், செல்லுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காது. செல்லு வீக் ஆயிடுச்சுன்னா அந்த டிஷ்யூஸ் வீக் ஆகும், டிஷ்யூஸ் வீக் ஆச்சுன்னா அந்த ஆர்கன்ஸ் வீக் ஆகும். அப்ப இதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டி இவருக்கு 50% தான் இருக்கான், 60% தான் இருக்கான் அப்படிம்பாங்க. அப்ப இதயத்துக்கு போற ரத்த குழாய்கள் அடைப்பு இல்லாம அதுக்கு போக வேண்டிய ரத்தம் போய் சேரணும், அந்த ரத்தம் குவாலிட்டியா இருக்கணும். அப்பதான் அது வேலை தொடர்ந்து லேப்டாப் செஞ்சுட்டு இருக்கும். கரெக்டுங்களா? அதை தவிர நம்ம உடம்புல டேமேஜ் அப்பப்ப நடந்துட்டு இருக்கும், அதை பட்டி பார்க்குற வேலையும் நடந்துட்டு இருக்கும், சரி பண்ற வேலையும். அந்த ரிப்பேரிங் ஒர்க் எல்லாம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி பிளட், ஹெல்த்தி பாடி. இப்ப பாடியோட பிஹெச் ஏன் சரியா இருக்கணும், இதை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பாடியோட பிஹெச் வேணும். அதோட கேன்சர் மாதிரி செல்கள் வளராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு பாடியோட பிஹெச் லெவல் ஜாஸ்தியா இருக்கணும். இது பிஹெச் லெவல் ஜாஸ்தியா இருந்தா, கரெக்டா இருந்ததுன்னு என்ன ஆகும், உடம்புல அழற்சிகள் இருக்காது, வீக்கங்கள் இருக்காது, தேய்மானம் இருக்காது, நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸ்ட்ராங் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவா இருந்தா என்ன நடக்குங்க, இல்லைன்னா என்ன நடக்கும். இப்ப கடந்த காலத்துல கோவிட் சிச்சுவேஷன்ல நம்மோட பயணம் செய்த நிறைய நபர்கள் காணாம போயிட்டாங்க. நம்ம கடைசி காலத்துல போய் ஒரு துக்கம் விசாரிக்கிறதுக்கு போக முடியல, அவங்களோட ஃபியூனரலுக்கு போக முடியல, ஹாஸ்பிட்டல் போனாங்க, அங்கிருந்து அப்படியே போயிட்டாங்க. கடைசி முகம் கூட பார்க்க முடியாம போயிட்டாங்க. அவங்களுக்கு காரணம் என்ன, அவங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்ப 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 குறைவா இருந்ததுதான் காரணம். இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. நம்ம உடம்புல நம்ம நாட்டோட ராணுவம் என்னங்க, மிலிட்ரி, காலாட்படை, நேவி, பீரங்கி, நேவி, அடுத்தது கப்பற்படை, இதெல்லாம் இருக்குல்லங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதெல்லாம் இருக்குல்லங்க. இதெல்லாம் விட நிறைய ட்ரோன் வச்சு பாதுகாக்கிறது, அயன் டோம் மாதிரி நமக்கு இதே மாதிரி நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம நாடு இருக்குல்ல. இங்க உள்ளூர்ல போலீஸ், ரயில்வே போலீஸ், எஸ்பிஎஃப், அதிரடிப்படை, இப்படி இருக்கோம்னா நம்ம உடம்புலயும் நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. நோய்கள் ஏதாவது வந்தா, வெளியில இருந்து கிருமிகள் வந்தா அதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்காக சில விஷயங்கள் இருக்கு. இது என்ன ஆகுது, வீக் ஆச்சு அப்படின்னா அடிக்கடி நோய் வாய்ப்படுறது, அதுல இருந்து வெளியே வருது ஸ்லோவாகிறது, நோய்வாய்ப்படும் ரிஸ்க் அதிகமாகிறது. எதனாலங்க, இன்ஃபெக்ஷன் ஆகுது, உடம்புல வைரஸ் பாக்டீரியாஸ் அட்டாக் ஆகுது, உள்ளுக்குள்ள அழற்சிகள் வீக்கங்கள் உருவாகுது, அதை ரிப்பேர் பண்ண முடியாம அதெல்லாம் கிரானிக் டிசீஸ் ஆகுது. அப்ப என்ன செய்யணுங்க, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது ஹார்மோன் பேலன்ஸ். ஹார்மோன் பேலன்ஸ் ஏன் சரியா இருக்கணும் நம்ம ஆரோக்கியத்திற்கு, இந்த ஹார்மோன் தான் நம்ம உடம்ப கட்டுப்படுத்தும் விஷயங்களை நிறைய செய்யுது. இது நடக்கலைன்னு என்ன நடக்கும், மெட்டபாலிசம், நீங்க முடிச்சுட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும், நீங்க வேலை செஞ்சாலும் ரெஸ்ட் எடுத்தாலும் உள்ள நிறைய ஆர்கன்ஸ் ஓயாம வேலை செஞ்சிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? நீங்க தூங்கினாலும் முடிச்சிருந்தாலும் உங்க காது கேட்டுட்டே இருக்கும், எதை மூளைக்கு அனுப்பணுமோ அனுப்பும். திடீர்னு நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க,
தம்பி எழுந்துடுறா அப்படின்னா முழிப்பு வந்து எழுந்துக்கிறீங்க பாத்தீங்களா? அது மட்டுமா, இதயம் துடிச்சிட்டு இருக்கு, லிவர் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கு, சிறுநீரகம் ஃபில்டர் பண்ணி அந்த யூரினரி பிளாடர்ல தண்ணியை கொண்டு போய் சேர்த்து வச்சிட்டு இருக்கு, நுரையீரல் காத்த வெளில இருந்து உள்ள எடுத்து வெளியில அனுப்பிச்சிருக்கு. நீங்க தூங்குறீங்கன்னு அது ரெஸ்ட் எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. இதெல்லாம் சரியா வேலை செய்யணும், மூளை கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. இதெல்லாம் நடக்கிறதுக்கு உள்ள அந்த மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் கரெக்டா இருக்கணும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டரோன், இதே மாதிரி ஹார்மோன்கள்லாம் சமநிலையில இருந்தாதான் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது சரியா நடக்கும். அதை தவிர கோபம் ஒருத்தருக்கு வருது, ஒருத்தர் சாந்தமா இருக்காங்க, ஒருத்தர் கவலையா இருக்காங்க, ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சமநிலையில இருக்கிறதும் சமநிலை தவறுறதும் தான் காரணம். சில பேர் வந்து அப்படியே ஓடி ஆடி துரு 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 துருன்னு இருப்பாங்க, என்ன மாதிரி. சில பேர் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருப்பாங்க. வாதம், கபம், பித்தம்னு 3 இருக்கு. இந்த வாத உடம்புக்காரங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வேலை செய்வாங்க. கப உடம்புக்காரங்க வாசல்ல ஒருத்தவங்க பெல் அடிச்சா கூட யோசிச்சு போலாமா, நம்ம வீட்டுக்கு தானே வந்து கதை திறக்கிறாங்க, இருப்பா கையில இருக்கிற இந்த வேலையை முடிச்சுட்டு போறேன் அப்படின்ட்டு போவாங்க. இந்த பித்த உடம்புக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப துருதுருப்பா சுறுசுறுப்பா இருப்பாங்க. இப்ப இந்த வாதம், கபம், பித்தம் இது 3ம் சமநிலையில இருக்கணும். எப்ப வாத நேரங்க? காலையில நேரம் வாத நேரம். அப்பதான் நம்ம கழிவுகள்லாம் வெளியேற நேரம். பித்த நேரம்ங்கிறது காலையில அந்த சூரியன் உதிக்கும் நேரத்துல இருந்து சூரியன் மறையும் நேரம் வரைக்கும். இப்ப என்ன செய்யணுங்க? இப்பதான் நல்லா சாப்பிடணும். மாலை சூரிய உதயத்தோட சாப்பாடை முடிச்சிடணும். நமக்கு என்னங்க சூரிய அஸ்தமனத்தோட சாப்பாடை முடிச்சிடணும். இங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு ஆவரேஜா 6 மணி. இது குஜராத் பக்கம்லாம் போனீங்கன்னா அங்க இருட்டுறதுக்கு 7 மணி 7:15 ஆகும். 1 ஹவர் தள்ளி இருக்கும். அங்க இருக்கிறவங்க ஒரு 8 மணி வரைக்கும் சாப்பிடலாம். சென்னையில இருக்கிறவங்க ஒரு 7 மணி வரைக்கும் சாப்பிடலாம். அந்த வெளிச்சம் அடங்குற நேரம் வரைக்கும் நம்ம இது இல்லை. நான் இங்கதான் 7 மணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குஜராத் பக்கம், பாம்பே பக்கம்லாம் கொஞ்சம் சன்செட் லேட் ஆகும், சன்ரைஸும் லேட் ஆகும். அங்க இருக்கிறவங்க அதை கடைபிடிக்கணும். அந்த ஊர்ல சூரிய அஸ்தமனத்துக்கு அதிகபட்சமா 1 மணி நேரம் நாம சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிடவே கூடாது. அதுக்கப்புறம் என்னங்க, கப நேரம். கப நேரத்துல நம்ம உடம்பு குளிர்ச்சி ஆக ஆரம்பிக்கும், நம்மளை குளுமைப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்கான நேரம். அந்த நேரத்துல என்னங்க, ரிப்பேரிங் ப்ராசஸ்ங்கிறது நடக்கும். ஆனா இங்க என்னங்க, மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது தான் கப நேரத்துல போய் சாப்பிட்றது. நம்ம உடம்ப இந்த 3ஐயும் சமநிலைப்படுத்துறதுக்கு ஒழுங்கா சமநிலைப்படுத்தினாதான் இதுக்கெல்லாம் சில ஹார்மோன்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். இது செஞ்சாதான் எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகும். சாப்பிட்ட உடனே நிறைய பேருக்கு தூக்கம் வருதும்பாங்க. அப்ப அந்த பித்தம் கரெக்டா இருக்கணும், சமநிலையில இருக்கணும். இதுக்கெல்லாமே இந்த ஹார்மோன் பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும். ஸ்லீப் சைக்கிள் முன்னாடியே சொன்ன மாதிரி, நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு போய் படுத்தா என்னங்க, சாப்பிட்டதெல்லாம் டே இவ்வளவு கொடுத்துருக்கே, நான் அரைக்கணும், எல்லாத்தையும் ஜெரிக்கணும், இந்த புரோட்டீன், புரதச்சத்து தனியா, மாவு சத்து தனியா, கொழுப்பு சத்து தனியா, இதுல இருக்கிற விட்டமின் எல்லாம் பிரிக்கணும், எனக்கு இவ்வளவு வேலை கொடுத்து நீ எப்படி தூங்க, மூழ்கிட்டு உட்காரு அப்படின்னு தூக்கம் வராது. இதே மாதிரி மொபைல் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நோண்டி நோண்டி, என்ன நடக்கும்? ப்ளூ ஸ்கிரீன் கண்ணில் படப்பட, இது பகல்பா, நைட் இல்லை இது பகல் அப்படின்னு உங்க மூளை வந்து ஒரு சிக்னல் கொடுத்துரும். வெளிச்சம் நிறைய வருது, அதனால இது ராத்திரி கிடையாது, பகல் தான், இது ராத்திரி ஆகட்டும், அதுக்கப்புறம் மெலட்டோனின் சுரக்கலாம். மெலட்டோனின்ங்கிறது ஒரு ஹார்மோன். அப்ப என்ன செய்யும்? தூக்கம் வராது. அப்ப என்ன செய்யணும்? இந்த ஸ்லீப் சைக்கிள்லாம் மாறணும் அப்படின்னா சோர்வு இல்லாம இருக்கணும், மூட் ஸ்விங் இல்லாம இருக்கணும், வெயிட்டை கரெக்டா மேனேஜ் பண்ணணும், ரீப்ரொடக்டிவ் இஷ்யூ இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நாம பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது அமைதி. மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் இல்லை அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மூதாதையர்கள் நம்ம சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? மலச்சிக்கலை டீடாக்சிபிகேஷன் சிஸ்டம்ல சரி பண்ணிட்டோம். இந்த மனச்சிக்கலை சரி பண்றது என்ன? இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் என்ன டென்ஷன் பண்ணாதப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குப்பா அப்படின்னு சொல்றது கேட்கறோம். நம்ம சின்ன வயசுல அந்த வார்த்தையே தெரியாது, அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்படி வளர்ந்த நாம இன்னைக்கு எல்லாருமே மனச்சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம். எனக்கு மனச்சிக்கல் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்துல டென்ஷன், ஸ்ட்ரெஸ். ஒரு பஸ்ஸ
பிடிக்க போகணும் அப்படின்னா கூட ஒரு டென்ஷனா ஸ்ட்ரெஸ்ஸோட தான் அவசர அவசரமா கிளம்பி அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா ட்ரெஸ் மாத்திட்டு அவசர அவசரமா ஷூவை போட்டுட்டு சாக்ஸை மாத்தி போட்டுட்டு ஓடுற சிஸ்டம்ல தான் இன்னைக்கு நம்ம மக்கள் இருக்காங்க. இப்ப காம் மைண்ட் சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்காது, வீக் இம்யூனிட்டி இருக்கும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் சரியா இருக்காது, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்ப நம்ம மனது அமைதியா இருந்தா இந்த வேலையெல்லாம் சரியா நடக்கும். இதே மாதிரி தூங்கும் போது மட்டும்தான் நம்ம உடம்பு ரிப்பேர் பண்ணும். ஒவ்வொரு நாளும் போனை படுக்க போகும்போது இல்ல ஏதோ ஒரு டயத்துல நீங்க ரெகுலரா சார்ஜ் போட்டிருக்கீங்களா, பேட்டரி சார்ஜ் ரீசார்ஜ் பண்றது இல்ல. இப்பதான் அன்லிமிட்டெட் கால்ஸ் கொடுத்துட்டாங்க, அன்லிமிட்டெட் டேட்டா கொடுத்துட்டாங்க, வச்சு செய்யறோம் 5G அன்லிமிட்டெட். ஆனா இந்த பேட்டரி என்னங்க, போட்டே ஆகணும். நைட்டு போய் போடலைன்னா நமக்கு தூக்கம் வராது. காலையில எழுந்த சார்ஜ் போட மறந்துட்டேன் அப்படின்னாலே நீ டைமே போச்சு. அப்ப மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி நாம நைட்டு நிம்மதியா தூங்கினா மட்டும்தான், நம்ம மனசு அமைதியா இருந்தா மட்டும்தான் இந்த ரிப்பேரிங் ஒர்க்குங்கிறது நடக்கும். எனர்ஜி, பிரபஞ்சத்திட்ட இருந்து எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ற நேரம், நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ற நேரம் இரவு நேரம். அப்ப சரியான அமைதி இருக்கணும். அது மட்டும் இல்ல, தினசரி ஒரு 15 நிமிடம், காலை ஒரு 15 நிமிடம், ஈவினிங் ஒரு 15 நிமிடம் நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா மெடிகேஷனுக்கு அவசியம் இல்லாம போயிடும். ஓகேவா? அடுத்தது செல் ரிப்பேர். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உடம்புல செல்கள் அழியறதும் புதுசா உருவாக்குறதும் நடந்தே இருக்கு. உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற செருப்பை பாடுங்க, அது வாங்கும்போது பல புதுசா இருக்கும். இப்ப அங்க கொஞ்சம் தேஞ்சு இங்க கொஞ்சம் தேஞ்சு அதோட ஷேப்பே உருமாறி இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம உடம்பு ஒரு 3 கிலோல ஒரு ஒரு அடி 1.25 அடியில பிறந்த நாம இன்னைக்கு ஒரு 60-70 கிலோ ஆயிருக்கும், ஒரு 5 அடி 6 அடி உயரத்துல வளர்ந்துருக்கும். அப்ப என்ன நடந்திருக்குங்க? நம்ம உடம்புல இருந்து செல்களும் போயிட்டு தானே இருக்கு, அழிஞ்சிட்டு தானே இருக்கு. அப்ப பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி நடந்துட்டே இருக்கு. பழைய செல்கள் இறந்துட்டு இருக்கு, புது செல்கள் உருவாயிட்டே இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? இந்த செல்கள் உருவாகும் போது அந்த பழைய செல் குவாலிட்டியா இருந்ததுன்னா புது செல் குவாலிட்டியா உருவாகும். பழைய செல் குவாலிட்டியா இல்லை அப்படின்னா அதை ஜெராக்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்? வீணா போன ஜெராக்ஸ் இன்னும் கொஞ்சம் மோசமான ஜெராக்ஸா தான் வரும். அதே மாதிரிதான் நம்ம டூப்ளிகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு சரியா நடக்காம இருக்கு. இந்த ரீஜெனரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். ஹெல்தி செல்ஸ் மேக்ஸ் ஹெல்தி ஆர்கன்ஸ், ஹெல்தி ஆர்கன்ஸ் மேக்ஸ் ஹெல்தி சிஸ்டம். 11 விதமான சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம்லாம் ஒழுங்கா இருக்கும்போது நம்ம லைஃப் ஜிங்கல் அலாவா இருக்கும். இப்ப என்ன செய்யணுங்க? நம்ம பாடி ஒரு கிளீன் இன்டர்னல் என்விரான்மெண்ட், நம்ம உள்ளுக்குள்ள சுத்தமா இருந்ததுன்னா, மனசு அமைதியா இருந்ததுன்னா, ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டா இருந்ததுன்னா, நம்ம ரத்தம் சுத்தமா இருந்ததுன்னா, நம்ம உடம்போட பிஹெச் லெவல் கரெக்டா மெயின்டைன் ஆயிருந்ததுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருந்ததுன்னா, யாராலும் ஒண்ணு அசைக்க முடியாதுப்பா, அசைக்க முடியாதுப்பா, அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமா மாறிடும். இப்ப நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும், ரத்தத்தை சரி பண்ணிக்கும், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணிக்கும். நீங்க சரியான அதுக்கு போஷாக்கு கொடுத்தா, தேவையான விஷயங்களை வெளியில இருந்து கொடுக்க வேண்டியது கொடுத்தா. முன்னாடி என்ன சொல்லுவோம்? உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பெருசா ஒரு டப்பா கையில வச்சிடறாங்க, ஃபேன்சியா வேற. அங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு நடக்கும், சாப்பிட்டு கை கிட்டு வந்தோடனே இங்க டைனிங் டேபிள்ல ஃபர்ஸ்ட் சாப்பாடு நடக்கும், டீப்பாயில செகண்ட் சாப்பாடு நடக்கும். போட்டு ஒரு கை நிறைய மாத்திரையை போட்டுட்டு ஒரு தண்ணி குடிக்கிறது. அப்படி இல்லாம பாடிய சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட்ல நாம இருந்தா மட்டும்தான் முடியும். நாம என்ன செய்ய போறோம்? இந்த ஹெல்த் ப்ராப்ளம்லாம் ஏன் அதிகமாயிட்டு இருக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கெமிக்கல் ஃபில்டு ஃபுட்ஸ், நச்சுக்கள் மிகுந்த உணவு, பூச்சி மருந்து, கலர் போட்ட உணவு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதெல்லாம், நாக்குக்கு டேஸ்டா இருக்கிறதெல்லாம் பாதி நேரம் உடம்புக்கு நல்லா இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ஃபுட்டு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். வெளில பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம ஸ்லீப் வீணா போயிட்டே இருக்கு, டைஜஷன் கம்மி ஆயிட்டே போகுது. அந்த எபிலிட்டி, உட்கார்ந்த நிலை வாழ்க்கை நம்மள நிறைய பாதிக்குது. காலையில இருந்து நைட் வரைக்கும் டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு போற எக்ஸஸ் சுகர், அன்ஹெல்தி டயட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் நம்மள நிறைய கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. இதனால என்ன ஆகுது? டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆகுது,
பிளட் குவாலிட்டி கம்மியாகுது, பிஹெச் அசிடிக்கா மாறுது, பிஹெச் அசிடிக்கா மாறுது, சாரி, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகுது, செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன செய்யலாங்க? அதைத்தான் பார்க்க போறோம். இதற்கான வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர பாடியை டீடாக்ஸ் பண்ணி பிளட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இம்ப்ரூவ் பண்ணி பேலன்ஸ் பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி ஹார்மோன்ஸை சமன்படுத்தி மனசை அமைதிப்படுத்தி நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸை ரீஜெனரேட்ஸ் அண்ட் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உண்டுன்னா அதுதான் எலிக்சர் மிக்ஸ். ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் காம்போ பேக் அப்படிங்கிறது எலிக்சர் மிக்ஸ். இது எப்படி பண்ணுது, இது எப்படி எல்லாத்தையும் சமன்படுத்துது, சரிப்படுத்துது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமா பார்க்க போறோம். ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் பேரை சொல்லி அது என்னென்ன பண்ணுது ஒரே சொல்லும். சார் பிச்சிலியா கட்டிக்குவா செக்ஸுவல் ஹெல்த்துக்கு பெட்டரா இருக்கு, பஞ்சர் வைன் செக்ஸுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இதுலயும் ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு பதிலா இந்த விஷயத்த இதெல்லாம் செய்யுதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆங்கிள் பார்க்க போறோம். என்னங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது என்னங்க, டீடாக்சிபிகேஷன். டீடாக்சிபிகேஷன்ங்கிறது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் திறனை நம்ம உடம்புக்கு கொடுக்கிறது. டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது வெறும் மலச்சிக்கல் சரி பண்றது மட்டும் கிடையாது. நம்ம பிளட் வரைக்கும் இருக்கிற பொல்யூஷனை ரிமூவ் பண்றது, நம்ம செல்லுல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற கழிவுகள், அதாவது நம்ம உடம்புக்கு ஒரு பவர் ஹவுஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பவர் ஹவுஸ்ல, அதாவது அடுப்புல கரியும் சாம்பலும் வெளில எடுக்கிற மாதிரி இந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் அப்புறம் மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற கழிவுகள்லாம் வெளில எடுக்கணும். இந்த டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது மைக்ரோ லெவல்ல நடக்கும், அந்த மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல நடக்கும். அப்படி நடக்கிறதுக்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது? ரிச்சிலியா கட்டிகுவா. இது குறிப்பா லிவர்ல இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கும், பிளட் சர்க்குலேஷன் சரியாகும் போது அந்த டீடாக்ஸ் ஆன பிளட் வந்து உடம்பு முழுக்க பரவறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஜொபுட்டிகாபா, இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது, இதுவும் டாக்ஸின்ஸை வெளியேற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. பிளிகியா, பிளிகியா அப்படிங்கிற நம்முடைய அக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் என்ன செய்யுதுன்னா மெட்டபாலிக் கிளீனிங், உள்ளுக்குள்ள வளர்சிதை மாற்றம், செல்லுகளில் இருக்கிற வளர்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணுது, அதுல இருக்கிற நியூட்ரியன் அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. அடுத்தது ஒன் செகண்ட், பிளட் குவாலிட்டி குவான்டிட்டி எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா இந்த பிளட் வந்து நல்லா இருந்தா தான் உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். இந்த ரத்தத்துல குறிப்பா பிளட் செல்ஸ்ல ஆக்சிஜனை லோட் பண்ணி அனுப்புற வேலையை இந்த கார்டிசெப்ஸ் அப்படிங்கிறது நல்லா நடத்தும். குறிப்பா இந்த அத்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விளையாட்டு வீரர்கள், குறிப்பா தடகள வீரர்கள்னு சொல்லுவாங்க, ஓட்டப்பந்தய வீரர்கள், அவங்கெல்லாம் இந்த கார்டிசெப்ஸ் அப்படிங்கிற மருத்துவ காளான நிறைய சேர்த்துப்பாங்க. இது ஒரு காளான் வகை தாவரம். இது என்ன செய்யும் அப்படின்னா ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும், செல்கள்ல ரத்த சிவப்பணுக்கள்ல ஆக்சிஜன் லோடிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால ஒவ்வொரு செல்லுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்ற வேலை நடக்கும். ஆக்சிஜன் போய் சேர்ந்தா என்ன ஆகுங்க, இன்னொரு விஷயமும் நடக்கும், பிஹெச் பேலன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது குக்கர்பிட்டா மெஷட்டா சீட்ஸ், அதாவது பரங்கி விதைகள், நம்ம மஞ்சள் பூசணின்னு சொல்லுவோம்ல, அந்த பரங்கி விதைகளுக்கு அதீத மருத்துவ குணங்கள் உண்டு, அதுல அதிகபட்ச நியூட்ரியன்ஸ் உண்டு. குறிப்பா நம்ம யூஸ் பண்றது பகாமா தீவுகள்ல விளையக்கூடிய குரூக்குடு பம்கின் அப்படிங்கக்கூடிய அதி ஊட்டச்சத்து நிறைந்த தாவரத்தை. இதுல இருக்கிற ரிச் மினரல்ஸ் என்ன செய்யணும், பிளட் உருவாகும் தன்மையை அதிகரிக்கும். அது எப்படிங்க நம்ம உடம்புல பிளட் உருவாகும் தன்மையை தெரிஞ்சுக்கிறதுனா, இது சாப்பிட்ற எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஒரு 60 to 70% பீப்புள் சொல்றது என்னங்க, தொட கைகால் இடுப்பெல்லாம் வெளி வச்சு செய்யுதுங்க அப்படிம்பாங்க. அப்ப என்ன செய்யுங்க, இது போய் அங்க தூங்கி கிடக்கிற ஃபேக்டரி, அதாவது ஃபேக்டரி இருக்கு, பாதி வேலை செய்யாம இருக்குது, போய் ஒட்டடையெல்லாம் அடிச்சு ஆசிட் வாஷ் பண்ணி அந்த மிஷின்லாம் ஓவராலிங் பண்ணி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது.
அப்ப வேலை அதிகமா திடீர்னு நடக்கும்போது எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் அனுப்புப்பா அப்படின்னு ஸ்டோர் ரூமுக்கு வந்து கேட்கும்ல. அதே மாதிரி சாமான் வாங்கி தர சொல்லி உங்க வீட்டுக்காரரை நீங்க புடுங்கி எடுக்கிறீங்கல்ல, உங்க வீட்டம்மா புடுங்கி எடுக்கிறாங்களே, வரும்போது அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்ட்டு வாங்கிட்டு வரலன்னு என்ன செய்வாங்க, போகும்போது காலையில் லிஸ்ட் கொடுப்பாங்க. கொஞ்சம் சக்கரை வாங்கிட்டு வாப்பா, காப்பித்தூள் வாங்கிட்டு வாப்பா, கடு வாங்கிட்டு வாப்பா, உப்பு வாங்கிட்டு வாப்பா அப்படின்ட்டு. வீட்டுக்கு போகும்போது என்ன செய்வீங்க, மறந்து போயிடுவீங்க. வேலை டென்ஷன் நமக்கு என்ன அதுதானே, மறந்து போயிடும். வீட்டுக்கு போனா ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு நடக்கும் பாருங்க. ஒரு வேலை சொன்னா செய்யறது இல்ல அப்படின்ட்டு வீட்டுக்காரமா நிறைய வீட்டுல அடிக்கிறது இல்ல. ஆனா இந்த ரிச் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் என்ன செய்யும், அடிச்சு வேலை வாங்கி துவம்சம் செஞ்சு வேலை செய்ய வைக்கும், ரத்தத்தை உருவாக்க வைக்கும். அப்ப அந்த பெயின் உருவாக்குறது பார்க்கணும். அடுத்தது நெருஞ்சில் முள். இது இரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்தும். இதுல இயற்கையாவே நைட்ரிக் ஆக்சைடு உருவாகும். நைட்ரிக் ஆக்சைடு உருவாகும் போது என்ன ஆகும்னா ரத்த நாளங்கள் விரிவடையும். அப்ப ரத்த ஓட்டம்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இந்த ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது என்ன நடக்கும், விட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டோட்டலா ரத்த ஓட்ட மண்டலத்தை பலப்படுத்தும். அடுத்தது பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்றது என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டிவியா ரெபோடியானா, சீனி துளசி. இது மெட்டபாலிக் பேலன்ஸை சரி பண்ணி கொடுக்கும். இன்னொன்று கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் செல்லுலார்ல, அதாவது நம்ம செல் லெவல்ல டேமேஜை பாதுகாத்து கொடுக்கும். அதை தவிர நம்ம இதுல இருக்கிற ஹார்னி கோட்வீட் பிஹெச் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதோட எலும்பு அடர்த்தி, அதனால அது நல்லா இருக்கும். பூஸ்டிங் இம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கார்டிசெப்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும். ஜபுட்டிகாபா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால விட்டமின் சி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல ஜாஸ்தி. விட்டமின் சி என்ன நடக்கும்னா உடம்புல கிளென்சிங் ப்ராசஸ் பண்ணும். அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இதுவும் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், உடம்புல அந்த ஆக்சிஜன் உள்ள போய் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேமேஜ் நடக்கும், அந்த டேமேஜை சரி பண்ணி கொடுக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு நேச்சுரலா ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் உள்ள உருவாக்கும். அடுத்தது ஹார்மோன்ஸை சமநிலைப்படுத்தணும். இது எதெல்லாம் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செரோனா ரெஸ்பான்ஸ் செய்யும். குறிப்பா ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதோட வேலை அதிகரிச்சு கொடுக்கும். பெண்களுக்கு வந்து இந்த டெஸ்டோஸ்டரோன் உங்களுக்கு அதிகமா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சமன்படுத்தி கொடுக்கும். இதே மாதிரி நிறைய ஹார்மோனல் பேலன்ஸை சரி பண்ணி கொடுக்கும். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும்போது முடி கொட்டுறதெல்லாம் இருக்கும், முடி வளர்ச்சி நல்லா இருக்கும். அடுத்தது நெருஞ்சியல் முள். இது குறிப்பா செக்ஸுவல் டிசார்டருக்கு ரொம்ப நல்லது. டெஸ்டோஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஹார்மோன்ஸ் இது பேலன்ஸ் பண்றதுனால மசில் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதை வந்து காம அரசின்னு சொல்லுவாங்க இந்த நெருஞ்சியல் முள்ள. பாலியல் சம்பந்தமான ஹார்மோன்ஸ்களை சமன்படுத்த இது சப்போர்ட் பண்ணும். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், இது வந்து டெஸ்டோஸ்டரோனை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தாவரம். ஒரு லவ் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது நம்மளுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். காமிங் தி மைண்ட், மனதை அமைதிப்படுத்துது. நீங்க எவ்வளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு ரிலாக்ஸா உங்க மைண்டை வச்சுக்கிறீங்களோ பாடி ரிலாக்ஸா இருக்கும். பாடி ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது சுரக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகும், சுரக்கிறது கம்மியாகும். இந்த பாசிஃப்ளோரா அப்படிங்கிற பேஷன் ஃப்ளவர் என்ன செய்யும்னா மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். இப்போ கார்லாம் போறீங்க, கார் வந்து வேகமா ஓடும், அந்த என்ஜின்ல பக்கத்துல ரேடியேட்டர் வந்து கொதிக்கும், அதுல கூலண்ட்னு ஒன்று ஊத்தி வச்சிருப்பாங்க. அந்த கூலண்ட் இருந்ததுன்னா அந்த கொதிக்கிறது கம்மியாகும். அதே மாதிரி இந்த பாசிஃப்ளோரா அப்படிங்கிறது ஒரு கூலண்ட், நம்ம பாடிக்கான கூலண்ட். இது வந்து மனசை அமைதிப்படுத்தும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும், கார்டிசால் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், அதனால மனசு அமைதியா இருக்கும். அடுத்தது ட்ரிச்சிலியா காட்டிகுவா. இது வந்து மூடு பேலன்ஸை, குறிப்பா நரம்பு மண்டலத்தை அது அமைதிப்படுத்தும். மூளைக்கு போற அந்த சிக்னல்ஸ் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உடம்புல வலி வேதனைகள் இருந்ததுன்னா வலிகளை குறைக்கும். வலிகளை குறைச்சாலே மனசு அமைதியாகும் இல்லைங்களா. இது ஒரு சினர்ஜெட்டிக் எஃபெக்டா இது மனசை அமைதிப்படுத்தும். உடம்புல இருக்கிற ரிப்பேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தணும். புதிதா செல் உருவாகும் தன்மையை அதிகப்படுத்தணும். இது எங்க நடக்கும் அப்படின்னா சின்ன வயசுல அதிகமா இருக்கும்.
போக போக இது கம்மியா இருக்கும். வயதாகும் தன்மைன்னு நம்ம என்ன சொல்லுவோங்க, இந்த முகத்திலலாம் சுருக்கம் விழுறது, முடி கொட்டுறது, கண் பார்வை மங்குறது, இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம்ல. அப்ப வயதாகும் தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது. இப்ப அதெல்லாம் யாருக்கு வருதுங்க? ரொம்ப விரைவா 25-30 வயதிலேயே முடி நரைக்க ஆரம்பிச்சது, கண்ணாடி போட வேண்டியிருக்கு. அப்ப நம்ம உடம்புல அந்த செல்லுக்கான ஏஜிங் ப்ராசஸ்ங்கிறது வேகமா நடக்குது. அப்ப நாம இளமையாகணும்னா என்ன செய்யணுங்க? இந்த செல்களை ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட் பண்ணணும். அதற்கு நம்ம அம்மாட்டேந்து வந்த தொப்புள் கொடி மூலமா வந்த ஸ்டெம் செல்லாம் உடம்புல கம்மி ஆயிடுச்சு. இப்ப வெளியில இருந்து தான் கடன் வாங்கி நம்ம ஸ்டெம் செல்ல கொண்டு வரணும். இந்த பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ் என்ன செய்யும்னா செல்லுலார் ரினியூவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். செல்ஸை ரீஜெனரேட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதனால ஒரு செல் புதுசா டூப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நல்ல குவாலிட்டி செல்ஸா மாறும். இது வந்து இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ்லயும் கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ்லயும் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ஜபுட்டிகாபா. இந்த கிரேப்ஸ் மாதிரி இருக்கிற ஃப்ரூட் என்ன செய்யும்னா ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன செய்யும்? செல்களை டேமேஜ் பண்ணும். இப்ப நம்ம செல்லுகள்ல அணுக்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் ஒன்று ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யும்? பக்கத்து செல்லிட்டேருந்து பிடுங்கி வச்சுக்கும். அது பறி கொடுத்த செல் என்ன செய்யணும்னா அதுக்கும் பக்கத்துல இருக்கிற செல் யார் வீக்கா இருக்கோ அதுல இருந்து பிடுங்கி எடுக்கும். இது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு செல்லும் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஜபுட்டிகாபால இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன செய்யும்? அந்த பக்கத்திலேருந்து புடுங்காம அதுக்கு தேவையானது கொடுத்துரும். அப்ப பக்கத்துல புடுங்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இதெல்லாம் நடக்கும்போது செல் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கும். இந்த சம்மரி டோட்டலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாடிக்கு டீடாக்சிஃபிகேஷன் அவசியம், பிளட் சர்க்குலேஷன் அவசியம், குவாலிட்டியான பிளட் சர்க்குலேஷன் வேணும், பிஹெச் பேலன்ஸ் முக்கியம், இம்யூனிட்டி அதிகமாகணும், ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கணும், மனசு அமைதியா இருக்கணும், செல் ரீஜெனரேஷன் ஆகணும். இந்த 7 விஷயத்தையும் ஹோலிஸ்டிக்கா, சினர்ஜெட்டிக்கா ஒவ்வொன்றும் சேர்ந்து எல்லாத்தையும் எல்லாரும் செய்யுதுல்ல, அப்படி சேர்ந்து செய்யும்போது ஒரு விஷயம் பல இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்ற மாதிரி நான் இந்த 7 முக்கியமான விஷயத்துக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் எவ்வாறு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த செஷன்ல சந்திப்போம். சரிங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்த சொல்லிட்டு நான் செஷனை எண்ட் பண்ணிக்கணும்னு பாக்குறேன். இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது மெடிசின் கிடையாது, ஃபுட் சப்ளிமெண்ட். இதை யாரும் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது கூடவே இதை யூஸ் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு பாடி பெயின் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ஹெட்ஏக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னங்க, உடம்புல கழிவுகளை நீக்கிறது. உடம்பு கழிவுகள் நீக்கணும்னு என்ன ஆகும்? வாந்தி வரலாம், பேதி ஆகலாம், வியர்வை அதிகமா வரலாம். அதை தவிர மார்பு கூடுல சரிகிலி ஏதாவது உருவாகி அதெல்லாம் வெளியில வரலாம். கண் புழை வெளியில வரலாம். இதெல்லாம் நடக்கும். அடுத்தது ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ரத்தம் உற்பத்தி ஆகும்போது கை காலில் குடைச்சல் வலி வந்ததுன்னா சில பேருக்கு சீரியஸாவே அதிகமா இருக்கும். பெயின் இஸ் கெயின் அப்படிம்பாங்க, நோ பெயின் நோ கெயின்பாங்க. இது ஹாப்பி பெயின், இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் இருந்ததுன்னா முதுகு வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் வெளில வந்துடும். இதை எப்படி சாப்பிடணும்னா, இதுதான் எலிக்சர் மிக்ஸோட பாக்ஸ். இது எலிக்சர் மிக்ஸோட பாக்ஸ். இதுல ஒரு 5 பேக்கெட் இருக்கும். இதே மாதிரி 5 பேக்கெட் இருக்கும். இந்த 5 பேக்கெட் இருக்கும். இதுல ஒரு பொடி இருக்கும், சின்ன ஒரு 1.5 கிராம் தான், கம்மியா இருக்கும். என்னங்க 6300 ஒரு பாக்ஸ்ங்கிறீங்க, இத்துணுண்டா தக்குனுண்டு 5 பாக்ஸ் தரீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கம் எப்படி விலை அதிகமோ இதுல ஹிமாலயன் கோல்டு அப்படிங்கிற அந்த கார்டிசெப்ஸும் இருக்கு, விலை அதிகமான விஷயங்களும் இருக்கு. இந்த எலிக்சர் மிக்ஸை கொஞ்சம் எடுத்து இதே மாதிரி சின்னதா ஓட்டை போட்டுட்டு அப்படியே டைரக்டா நாக்கு கடியில போட்டுக்கணும். நாக்க மேல தூக்கிட்டு நாக்கு கடியில ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் கரைந்து நம்முடைய உமிழ் நீரோட கறந்து
டைரக்டா பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்துரும். வயத்துல போய் ஜெரிமன் ஆகி வரதுக்கு டைம் ஆகும். ஆனா இது என்ன செய்யும், டைரக்டா உண்மை நீரோட கலந்து ரத்தத்துல கலந்து உடனடியா இதோட எஃபெக்ட் பண்ணும். இத நம்ம உடம்பு சாப்பாடுல அறுசுவையும் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அறுசுவையும் இருக்கிறது இல்ல. இதுல பாத்தீங்கன்னா எல்லா சுவையும் கலந்து இருக்கு, எல்லா கலரும் கலந்து இருக்கு, நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இதோட பலன் முழுசா கிடைக்கணும்னா எப்ப செய்யணும், நைட்டு சாப்பிடணும். சாப்பிட்ட உடனேவா சாப்பிட்றதுக்கு முன்னாடியா அப்படின்னா, சாப்பிட்டுட்டு குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் கேப் விட்டுட்டு இதே மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஒரு 15 நிமிடம் கழிச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க. இது என்ன செய்யணும்னா இது ஒழுங்கா வேலை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எவ்வளவு எடுத்துக்கணும்னா, இந்த ஒரு பாக்கெட் அப்படிங்கிறது 1.5 கிராம். இந்த 1.5 கிராம் பாக்கெட்டு ஆவரேஜா 6 நாளைக்கு எடுத்துக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவ்வளவு எடுத்துக்கூடாது. பெண்களா இருந்தா இந்த ஒரு பாக்கெட்டை 12ஆ பிரிச்சு ஒரு நாளைக்கு ஒரு முறை வீதம் 12 நாளைக்கு எடுத்துக்கணும். பெண்களா இருந்தா, ஆண்களா இருந்தா இந்த ஒரு பாக்கெட்டை 10 நாளைக்கு எடுத்துக்கணும். 10 பங்கா பிரிச்சுட்டு ஒரு பங்கை ஒரு நாளைக்கு நாக்கு கடியில வச்சு சாப்பிடணும். இது வந்து டோசேஜ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடலாம். உங்களுக்கு யார் இதை சஜஸ்ட் பண்றாங்களோ அவங்க இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அவங்களுக்கு இதுல அனுபவம் இருக்கும், அவங்க உங்களுக்கு கரெக்டா சொல்லி தருவாங்க. உங்க வயது, உங்க தன்மை, எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க வேற ஏதாவது ஹெவி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அதோட அதிகமா டோசேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுனாலும் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்க வேற எந்த மெடிக்கேஷனையும் ஸ்டாப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கூடாது. இது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது. உங்க ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து இதை எடுத்துக்கும் போது உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, அதுல இருக்கிற அந்த காம்பவுண்ட், அந்த மெடிசினல் காம்பவுண்ட் என்ன செய்யணுங்க, எல்லா செல்லுக்கும் போய் சேரணும். அப்ப எல்லா செல்லுக்கும் போய் சேரணும்னா என்ன செய்யணும், பிளட் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கணும். அதுல வந்து கெப்பாசிட்டி, கொண்டு போய் சேர்க்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். உங்க ரத்த குழாய்கள்லாம் நல்லா விரிவடைஞ்சு ஒவ்வொரு இடத்துல ரத்தம் போற வேலையெல்லாம் நடக்கணும். அப்ப இது எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்க சாப்பிட்ற மருந்து உங்க உடம்புக்கு போய் நல்லா போய் சேரும், நல்லா வேலை செய்யறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால இதை மட்டுமே ட்ரீட்மெண்ட்னு எடுக்காதீங்க. இது உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்து பொருள், சப்ளிமெண்ட் தான். இது மருந்து கிடையாது. ஆனா உயிர் காக்கும் மருந்துகள் நிறைய இருக்கு, நீங்க அதை எடுத்துக்கோங்க. அதோட கூட இதையும் எடுத்துக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஆரோக்கியமான உலகத்தில் நாம் அனைவரும் வாழ்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல்.